Tô de salto alto, vou deixar você na. ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராஸ்பெரி பை 5ஓட அன்பாக்சிங். ஆல்ரெடி இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை வந்து திருப்பி பேக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை, ஒரே ஒரு ராஸ்பெரி பை மதர் போர்டு மட்டும் தான் இருக்கும். ஆல்ரெடி நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணனால இதில் ஹீட் சிங்க்கு ஒட்டியிருக்கேன். இது ஹீட் சிங்க் இது கூட டிஃபால்ட்டாக வந்துடும். இது ராஸ்பெரி 5 16GB ரேம் வேரியன்ட். இது வாங்க இதில் எப்படி இப்போ ஓஎஸ் ஏற்றுறதுன்றது வீடியோவை பார்க்கலாம். எஸ்டி கார்டை லேப்டாப்போட இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோமில் பை ஓஎஸ்ன்னு போடுங்க. ஃபஸ்ட்டில் ஒரு டவுன்லோட் லிங்க் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சாஃப்ட்வேர்ஸ் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. லான்ச் கொடுங்க. ராஸ்பெரி பை 5 கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு மாடல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாடலில் கிளிக் பண்ணுங்கள். நான் 5 கிளிக் பண்ணுறேன். 64 பிட் ஓஎஸ் கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்கள் யூஎஸ்பி ட்ரைவ் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக பை ஓஎஸ் நேம் வரும், பைன்ட்டு. நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. உங்கள் ஒய்ஃபை வேணுன்னா ஒய்ஃபையோட நேம் அண்டு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ரைட் கொடுங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படி கொடுங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. வாங்க ராஸ்பெரி பையை மானிட்டர் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ராஸ்பெரி பையை மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு HDMI to மைக்ரோ HDMI கன்வெர்ட்டர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு மெமரி கார்டை எடுத்து ராஸ்பெரி பையில் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ளூடூத் டாங்கில் கனெக்ட் பண்ணுங்கள். அதில் அப்புறம் மைக்ரோ HDMI போர்ட்டில் மைக்ரோ HDMI கனெக்ட் பண்ணிவிட்டு அது கூட HDMI கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் டைப் சியில் பவரை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ ராஸ்பெரி பை பூட் ஆகுது. இப்போ பூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் உள்ள போய்ட்டோம். நம்ம வால்பேப்பர் செட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் நேமோ வால்பேப்பராக செட் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ சில ஆப்ஸை நம்ம வந்து டிஃபால்ட்டாக டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற வீடியோ வேணும்னா செப்பரேட்டாக போடுறேன், கமெண்ட்ஸில் கேளுங்க. இருக்கும். இது வந்து லினக்ஸ் பேஸ்டு ராஸ்பெரி ஓஎஸில் ரன் ஆகுது. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ஃபியூச்சர் ஸ்பார்க்ஸ் லேப்ஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.